ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், AK64 படத்தில் ஆல்மோஸ்ட் அனிருத் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இப்போ நிறைய சினிமா சேனல் அண்ட் சினிமா ட்ராக்கர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமே அந்த அஃபிஷியல் அப்டேட் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற விஷயமும் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஷிப் டே அதுவுமா நம்ம தல அஜித் சார் சைட்லேருந்து ஒரு பிக்சர் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. அந்த ஃபோட்டோவில் ஆதிக் ரவிச்சந்திரன், அனிருத் அண்ட் நம்ம தல அஜித் சார், சிறுத்தை சிவா அண்ட் ஏஆர் முருகதாஸ் இவங்க எல்லாரும் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டே அதுவுமா இந்த இமேஜ் ரிலீஸ் ஆனது எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி மூமெண்ட் தான். ஆனால் அதில் அனிருத் இருந்ததை பார்த்துட்டு அனிருத், ஆதிக், அஜித் இவங்க 3 பேரும் தான் AK64 காம்போ. இந்த கூட்டணியில தான் படம் வரப்போகுதா அப்படின்ற கேள்வி எழுந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஆமாம் அஜித் சாரோட நான் தான் அடுத்த படம் எடுக்க போகிறேன், அஜித் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதே இடத்துல ஜிவி பிரகாஷ் இருந்தார். அப்போது ஜிவி பிரகாஷ் கிட்ட ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அடுத்த படம் ஒத்துக்கிட்டாரு. அப்போ அந்த படத்தில் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டரா அப்படின்னு கேட்டதுக்கு ஜிவி பிரகாஷ் டைரக்டர் தான் சொல்லுவார், டைரக்டரே அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. ஸோ இவங்க 2 பேர்ல யார் கன்ஃபார்ம்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேருமே இப்போ ரீசெண்டாக 2 படத்துலையும் நம்ம தல அஜித் சார் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. விடாமுயற்சியில் அனிருத் அண்ட் குட் பேட் அக்லி படத்தில் ஜிவி பிரகாஷ் அண்ட் 2 படமுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி அண்ட் மியூசிக் 2 படத்துலையும் பெருசாக பேசப்பட்டுச்சு. கண்டிப்பாக நம்ம தல அஜித் சாருக்கு இவங்க 2 பேர்ல யார் வந்தாலும் மிகப்பெரிய சந்தோஷம் தான். பட் ஆதிக் ரவிச்சந்திரன் யாரை சூஸ் பண்ணுவாரு அப்படின்றத மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அண்ட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஆகஸ்ட்ல வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அக்டோபர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனிருத் தான் இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.